நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் 1 வருஷம் குட்கா தின்னேன். இப்போ வாய் கேன்சருக்கு ஆப்ரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் எழச்சேனடா. கண்ணு உன தாண்டி எனக்காருடா. சின்ன முகம் பார்க்க 100 ஜென்மம் பொறக்கோனுண்டா. உனக்காக கரையோனும் மெழுகாக எரியோனும். மாறேனே உன்னை தேடி ஆசை தீர பேசி போக. தங்கமே தங்கமே என்பட தங்கமே. தங்கமே 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 என்பட தங்கமே. தங்கமே தங்கமே என்பட தங்கமே. தங்கமே 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 என்பட தங்கமே. நான் சொல்ல வந்தது கேபிட்டல் ஃபீஸ் பத்தி. நீங்க 10,000 rupees நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் பே பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பர் டேர்ம் 1,600 rupees பே பண்ணணும். ஓகே. படிப்பு தவிர எங்க ஸ்கூல்ல நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃபர் பண்ணோம். மியூசிக், ஹார்ஸ் ரைடிங், கராட்டே, இப்படி பல விஷயங்களை நாங்க கத்து கொடுக்கறோம். இது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஜஸ்ட் 5,000 rupees நீங்க பே பண்ணா போதும். இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதே. இதுக்கு மேல கொடுக்கிறதுக்கு எங்ககிட்ட இருக்காது. அவனை என கேட்காம ரூட்டை மாத்தின கொன்றுவேன். வளர்ந்தோடனே அம்மா எங்கன்னு கேட்க போகிறான். என்ன ஆன்சர்னு யோசிச்சு வச்சுக்கோ. கேட்க மாட்டான். தங்கமணி பொன்னாரம் போல் உறங்கும் அம்மா அம்மா சொல்லு.
எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கே நீ ஸ்கெட்ச் போடுவ. உன் ஸ்கெட்சில் நான் சிக்க மாட்டேன். அந்த ரஞ்சித் யாருன்னு பார்த்து என்னன்னு விசாரிங்க. இவன் எதுக்கு என்னை கொல்ல வந்தான்னு பாருங்க. ஏன்னா இந்த ஆபத்து என்னை தவிர என் ஃபேமிலியில் யாருக்கும் வந்துடக்கூடாது. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்லை, ஓடு ஆட்டம் ஓடு. இவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. புதல்வா 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 புகழ் மூக்க தூவிட புவியெங்கும் வாழட. மகனே மகனே வா மகனே மகனே வா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் முகம் பூக்குதே நடா. சார் அனாத ஆசிரமத்திலிருந்து வந்திருக்காங்க சார். 1 லட்சமா? யார் இவங்க? கோவில்ல வர்றவங்க யாருன்னு கேட்டு உள்ள விடுறதில்ல சார். அவங்களும் உங்களை மாதிரி பெரிய தோடு அப்படின்னு சொன்னாங்க. குட் மார்னிங் ஹனி. நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஓ காலேஜுக்கு போறியா? போ போ, ஹெலிகாப்டர்ல தானே போற, போ போ. இல்ல டாட், நான் கார்ல தான் போறேன். கார்லயா? வாட் நான்சென்ஸ். நம்ம ரேஞ்சுக்கு நீ ஹெலிகாப்டர்ல போனாதான் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி 4 ஹெலிகாப்டர் நிக்குது. அதுல உனக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டு பறந்து போ. அந்த காலேஜ்ல ஹெலிபேட் இல்ல டாடி. வாட் ஹெலிபேட் இல்லையா? மேனேஜர் காலேஜுக்கு உடனே போன் போட்டு ஹெலிபேட் ரெடி பண்ண சொல்லு. பேசிட்டேன் சார். காலேஜ்ல ஹெலிபேட் கட்டறதுக்கு இடம் இல்லையா சார்? அப்படினா ஹெலிபேட் இருக்க இடத்துக்கு காலேஜ மாத்த சொல்லு. அதுக்கான செலவை எல்லாம் நானே ஏத்துக்கிறேன். ஓகே சார். रुपी क्या है क्या? கேட்கல. ஒரு பொண்ணு மேல தப்பா கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வரணும்டா. அம்மா. நைட் ஆச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணை மூடுனா இருட்டா இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஏஞ்சு போய் தெருவுல பார்த்தா யாருமே இல்ல. வெறும் விளக்கு மட்டும் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. தூரத்துல ஒரு நாய் மட்டும் குலைச்சிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அந்த டைம்ல தான் யோசிச்சு பார்த்தேன். உட்காந்து யோசிச்சேன், படுத்து யோசிச்சேன், நடந்து யோசிச்சேன், குனிஞ்சு யோசிச்சேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா தெரியுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். மாட்டி கிச்சே மாட்டி கிச்சே மாட்டி கிச்சே மாட்டி கிச்சே. என்னோட வாணி தங்கம்பல் பல வழக்குதடி உன்னோட மேனி. நான் தான் வரைனா நீதான் என் குயினா. வானத்தில் பறக்குது பார் கலர் கலரா மைனா. அடி காத்தறினா கைஃபே நீதான் எனக்கு வைஃபே. என்னோட நீ இருந்தா நல்லா இருக்கும். டேய் சுதர்ஷா,
நீ இதை கவனிச்சிங்கடா. உன்னோட தங்கச்சி வீட்டுக்கு நேரத்தில் வரதில்லை, ஒன்றும் சரியில்லை, என்ன போயிட்டுருக்கு ஏதோ தெரியுமா? கவனிச்சுட்டு தாப்பா இருக்க. அவனை போட சொல்லி ஆள் அனுப்பியாச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே சார். சொல்றா தம்பி, எங்கடா இருக்க? மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன்டா. சொல்றா, என்னடா வேணும்? நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறப்பா, அந்த பொண்ணோட அப்பா வந்து உங்களை அடிக்க ஆள் அனுப்பிட்டாரு. என்னடா சொல்ற? எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. சேகர், எங்கடா இருக்கு? படத்தில் இருக்கப்பா. உன்னைய போடுற கார்டு அனுப்பிச்சிட்டாங்கடா, நீ ஜாக்கிரதை ஏறா முதல்ல. சேகர் பேசுறா, நீ பேசுறா. டேவிட்ஸ், நீ அழகு சத்தம் இது வரல கேட்குது. உன் பையனை கரெக்டாக அழுதுனா இப்படி வந்துருப்பானா? போய் அழப்போ. டேய், உன்னைய குத்தி கொல்லாம விட மாட்டேன்டா, இத வந்துட்டே இருக்கேன்டா. எந்த சரக்கை கைமாத்துறீங்களா? He's a freaking bear. அவன் இருந்தானா ஒருத்தனை அதுவே ஷேரோனா நம்ம மொத்த உணர்வு பத்தா. பல ராஜாக்களை பதாச்சிடா, இவன் கத்தி ரொம்ப